என்னமாமா இது? நான் உன் பொண்டாட்டி, நீ என் புருஷன். முதல்ல நீ சாகு. அட பவள கொடி பாக்கணும்னு இல்ல. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பவள காட்டுக்கு பவள கொடி வருவா. ஏதாவது வண்டு கடிச்சு யாராவது செத்து இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு. அதனால நீ செத்தவ மாதிரி என் மடியில படுத்துக்க. நான் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறேன். ஒப்பாரி வச்சு கொண்டுருவியா? எங்கடா இருங்க, பீ வாங்கிட்டு வச்சு பைக்கு வச்சு பாய். சரி. ஆமா. இப்பொழுது பவள கொடி வருவாள். போடுவாங்களே, இங்க போடு. என்னடா பாயே இந்த நிலைமையில இருக்குது? பாயே இந்த அடிபட்டுக்குன்னா இந்த பாயில படுத்தவங்க என்ன அடிபட்டு? அட என் புருஷா நீ செத்துதான் போயிட்டியா? நான் எப்ப செத்து போனேன்? அட பாவி, முட்டா குளி தோண்டி புதைச்சிட்டே போயிருவியாட்டு இருக்குது. நீ அடிக்கடி போனங்கிறது மறந்துடாது. ஆமா, நல்லா தள்ளி படுறா. நீ பவள கொடி வர மாதிரி இருக்கிறா. நீ இப்படி உட்காரு, அப்படி பாடு. எப்படி மாமா கொள்ளக்கார பாட்டு திரும்ப? ஐயோ ஐயோ என் புருஷா, நீ செத்துதான் மடிதாயோ. அப்பா சிவலோகா போனாயோ. அடிக்கடி போனங்கிறது மறந்துடுற பணம் படுதா. பவளக்காட்டுக்குள்ளார வந்துட்டோம். நாலஞ்சு பவளம். ஐயோ நீ சாகவா, ஐயோ நீ போறாயோ, ஐயோ ஐயோ ஐயோ. என்னடி இது? என்னையா பவளக்காட்டுக்குள்ள ஒரு மூதாட்டி கிளவி ஒண்ணு வேற உட்கார்ந்துட்டு இருக்குது. அவ வந்துட்டாடா பாத்துக்கோடா வந்துட்டாடா இது என்னது? நீங்க என்ன வாயை திறந்தாலே கால்வாயோ திறந்துருமாரு. நிறுத்துரு முண்டா. ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே புருஷன். ஆமா, என் பொண்டாடிக்கு 7-8 புருஷன். என் புருஷன் செத்து போயிட்டான். எப்படி செத்தா? எங்கடா என்ன போனம் பேசுது? என் புருஷா பாத்துக்கோடா. ஐயோ, இந்த கோண மூக்கு முன்னாடி இருக்க தள்ளி விடுமாமா. இல்லம்மா, கட்டி தின்னி அந்த போ. என்ன தாய் மகாலட்சுமி பாவாயம்மாள் அவர்கள் அமர்ப்பணத்தில் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். நன்றி. எதுக்கு என் புருஷன் செத்து போனதுக்கா? சரி, அம்மா நீங்கள் யார்? அம்மா, நாங்க வடக்கு இருந்து வர்றோம். அம்மா, எதுக்கு வந்த? பழைய முடிக்கு போனா முடியாது. எதுக்கு வந்து கம்பி கொண்டு வந்து இங்க என் புருஷன் மேல. ஆமா, நீங்க வயசான கிழவியா இருக்கிற, செத்து போனவன் வயசு பையனா இருக்கிற. வயசு பையன் எப்படி வயசு பையன்? வயசு பொண்ண கல்யாணம் பண்ணா அவளை அடிச்சா அப்ப விட்டு ஓடிடுவான்னு சொல்லி இந்த வயசான கிழவி கட்டிக்கிட்டான். எவன் அடிச்சாலும் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போக முடியாதுல்ல. அதனால என் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாரு. இந்த காட்டுல வந்து பவனம் பறிக்கலான்னு வந்த இடத்துல வண்டு கடிச்சு சுருண்டி போய் படுத்துட்டாரு. வண்டு கடிச்சுதா? வண்டு கடிச்சா செத்தா? பாத்துக்கோடா வந்துட்டாரா. எல்லாரும் அம்மா ஐயோன்னு தான் கத்துவாங்க. நீ என்னோட ஒரு வித்தியாசமா இருக்கு தெரியுதா? என்னம்மா உங்க பிரச்சனை? அம்மா, என் புருஷனுக்கு ராணுவத்துல வேலை செஞ்சாரு. ராணுவத்துல இருந்தவரா? ராணுவத்துல இருந்தாலு. என் புருஷன் 2 புருஷன் எனக்கு. 4-5 வச்சுக்க வேண்டியதானே. முத புருஷன் ராணுவத்துல குண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான். குண்டியில அடிபட்டு செத்து எப்படி ஊருக்குள்ளார வந்திருக்க முடியும்? குண்டடி பட்டு செத்து போயிட்டாரு. கடைசியில அவங்க தம்பி இவரு அவரையே நான் கட்டிக்கிட்டேன். கொடுமையாரியே வச்சிருந்தா அவரையே கல்யாணம் பண்ணி பவளத்துல எனக்கு நகை செஞ்சு போடுறேன்னு பவளக்காட்டு கூட்டு வந்தாரு. இங்க ஒரு வண்டு கடிச்சு நிஜமாலுமே இந்த ஆம்பளை செத்துதான் கிடக்குறாங்க. கண்ணு தெரியுதா இல்லையா? நாடி துடிக்குதான்னு தொட்டு பாரு. எங்க துடிக்குதா? நாடி எங்க இருக்குது? இந்த உயிர் நாடி தானே பாக்கணும்.
ஏமா என்ன இது கூட சண்டை பண்ணிட்டு உங்க நாட்டுக்கு வந்து இப்படி ஒரு இளவாயிருச்சே, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து விடுமா விடு. அப்படியா? சரி சரி, பாவம்னு சொல்லி ஏதோ வயசான பாட்டி வந்து மாட்டிக்கிச்சு. சரி சரி. அதனாலே நம்மளுடைய சரபலி மாலை இருக்குதுல்ல, இந்த மாலையை கழட்டி அந்த ஆளு மேல போட்டு நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். இப்பொழுது மாலையை போடுறேன். ஏதாவது ஒரு சண்டை எனக்கு இந்த ஆளை பார்த்து வில்லங்க பிடிச்சவங்கள மாதிரியா இருக்குது. பாருங்க பாருங்க, நெப்பு கட்டு கூதி. இல்ல நான் தான் கை வாங்குறேன். கை போடுகிறேன். ஏ பாத்துவாடா. சண்டால உனக்கு போட்ட மாதிரி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவனுக்கு ஏய் புள்ள, இந்த பையன் ஆம்பளைய பார்த்தா ஐயோ கேள்விப்பட்டது போல் தெரிகிறது. அது மட்டும் இல்லாம நான் சரபலி மாலையை போடுறப்ப அந்த ஆளு என் கைய பிடிச்சு இழுக்கிறாண்டி. அப்படியா? ஆமா. யாருன்னு தெரியலையே. இந்த ஆளு யாரு தெரியுமா? யாருன்னு தெரியல. இந்திரஜால கல்வன், இந்திரனுடைய மகனாகப்பட்ட ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் இருக்கான்ல, அந்த சண்டாளப்பாவி அர்ஜுனன் தான் இவன். இனிமேல் படிக்க இந்த இடத்துல இருக்க கூடாது. ஏன்னா இவன் பெண்டுக்கு கல்லன், பிடிமருந்துக்காரன், பூத்தியா கல்லன், கொடிமருந்துக்காரன். ஏதோ வசியம் பண்ணி நம்மள மயக்கிறவாரு. நம்ம இடத்துக்கு காலி பண்ணலாம். புறப்படி. ஏய் எந்திரா, நம்ம சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. இவன் பொம்பளை பாக்குறது நான் செலவு ஆகணும். பவளக்கோடிய கட்டி பிடிச்சாது என்னத்துக்குதான் அது பவளக்கோடியில என் காய பயலுக்கடி. நான் கூட பவளக்கொடி என்னமோ நினைச்சேன். ஆமா, இது என்ன பவளக்கோடி தங்கச்சி போகுது. பவளக்கொடி பார்த்தாச்சு. ஆனால அர்ஜுனா, பவளக்கொடி பாத்துட்டு இல்ல, சரி தேவையான அரசர்கிட்ட பார்த்து முதல்ல கழட்டுமாவா? ஏண்டா ஏன்னா அப்புறம் கழட்டுக்கலாம். நான் போய் அந்த அரசனை சந்திச்சு பவனம் வாங்கிட்டு நம்முடைய நாட்டுக்கு போலாம். நாடு கீடல எதுவும் வேணாம், நாட்டுக்கு போறதுல பவளமும் வேணாம். பவளக்கொடி பார்த்தல, ஆமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ தெரியாது. சாமி சாமி எனக்கு பவளக்கொடி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? கிடக்கிறதெல்லாம் கிடக்கிறது, கிளவி தூக்கி மாடியில வை. ஆமா, என்னடா டேய் பாத்தியா, இவன் புத்தி காட்டிட்டான் பாத்தியா. ஆமா, அந்த அம்மா சொன்ன மாதிரி இவன் புத்தி காட்டிட்டானே. மாமா நான் என்ன மாமா ஏண்டா முதல்ல வந்து அந்த பவளக்கொடி அந்த பவளக்கொடி எப்படி இருப்பான்னு கேட்டா அழகா இருப்பான்னு. ஒண்ணு அந்த பவளக்கொடி கல்யாணம் பண்ணி வை, இல்ல இந்த பவளக்கொடி கல்யாணம் பண்ணி வை. இந்த பவளக்கொடி இனிமேல் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போறேன்? மாமா சரி சரி, பவளக்கொடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு இந்த அன்ன பச்சினா ரொம்ப பிடிக்கும். இரு, சத்தம் போடாதீங்க. சத்தங்க. அதாவது பவளக்கொடியை கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் உசுரோடு இருப்பேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன். சரி, புடிச்ச பேய்க்கு புண்ணாக்கு சோறு போடுறோம், போட்டாதான் விடும். சரி, இந்த நாட்டுல பவளக்கொடிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அன்ன பச்சை. அன்ன பச்சி. அப்படியா? ஆமா, அன்ன பச்சை 5 நிறம் கொண்ட அழகான கிளி. அன்னைக்கு அந்த அன்னக்கிளி கொண்டு வந்தா கண்டிப்பா அவ வாங்குவா. அதனால உன்னை நான் வந்து ஒரு அன்ன பச்சையா மாத்துறேன். சரி, ஒரு கிளியாக்கி அவ கையில கொடுப்பேன். அவ பஞ்சன மெத்தையில வச்சு உன்னை கொஞ்சிட்டு இருப்பா. அப்படி கொஞ்சம் போது நீ அர்ஜுனனா மாறிடுவேன். சரி, உடனே அவளோட நீ சேர்ந்துடலாம். அப்படியா? அருமையான யோசனை. யாராங்க டேய், சீக்கிரம் அந்த அன்ன பச்சையை கொண்டா, நான் மாட்டிக்கிறோம். எப்படியோ பவளக்கொடி கல்யாணம் பண்ணா சரி. பவளக்கொடி கல்யாணம் பண்ணா எட்டா சொல்லக்காரரே, இதுதான் அன்ன போச்சு. அண்ணன் போச்சியா? அன்னம் பச்சி இல்லையா, அன்ன பச்சி. நான் இந்த ரூபத்தோட மாற போறேன். இதா உள்ள போய் பவளக்கொடியோடு ஒன்னா சேர்ந்து அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ண போறேன். சரி சரி, நான் அள்ளியை கல்யாணம் பண்றதுக்கு பாம்பா விட்டாரு. பாம்பு விட்டா இப்ப கிளி விடுற. பாம்பு விட்டா கூட வெளியே வந்து கிளி உள்ளார போய் சுருக்கு சுருக்குன்னு கடிச்சு வச்சு எப்படி கடிக்குதுன்னு பாரு. நீயே போய் கொடுத்துறியா? நானே கொடுத்துமா? இல்ல வர்றாரு அவரு. சரி, அண்ணா மங்களையோ அண்ணா அப்படியே வித்துட்டு போ.